அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 2025ஆம் ஆண்டில் குரு பயிற்சி மே மாதம் 1ஆம் தேதி ஏற்பட போகுது. அதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி அமைந்திருக்கு, நீங்கள் என்ன கடவுளை வணங்குனீங்க, உங்களுக்கு அந்த குரு பகவானோட அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த குரு பயிற்சி எப்போ ஏற்பட போகுது, அதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, வியாபாரம் தொழிலில் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலிமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்ம அவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிலும் துடிப்புடன் செயல்படக்கூடியவங்க தான் நம்ம விருச்சிக ராசிக்காரங்க. எந்த ஒரு செயலில் செய்தாலும் அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோடவே செயல்படுவீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அதிகமாக பயன்படுத்துவீங்க. அதன் மூலிமா திறமையாக செயல்பட்டு எந்த ஒரு செயலையும் வெற்றி வகை சூடுவீங்க. அந்த அளவுக்கு நம்ம விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு செயல்லையும் இறங்கினாலும் அதில் முழு முயற்சியுடன் இறங்குவீங்க. அதில் வெற்றியும் பெறுவீங்க. இதுவரைக்கும் சத்ருஸ்தானத்தமான 6ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறமா கலஸ்திர ஸ்தானமான 7ஆம் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இதனால் நமக்கு நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது. கலஸ்திர ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற நிலையில் ராசியிலிருந்து 5ஆம் பார்வையான கன்னி ராசியை லாபஸ்தானத்திலையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசி ஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையான மகர ராசிக்காரர்களுக்கு சகோதர ஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார். அதனால் நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பார்வையால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். குரு 5ஆம் பார்வையான லாபஸ்தானத்தை பார்ப்பதனால தொழில் சார்ந்த துறையில் இருப்பவங்க ரொம்ப பொறுப்புடனும் அதிகாரிகளோட ஆதரவும் முழுமையாக கிடைக்கும் நம்ம விருச்சிக ராசிக்காரர்கள். அதுவும் இல்லாமல் சேமிப்புகள் எல்லாம் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு இனிமேல் இருக்கும். இதுனா வரையிலும் நிறைய கடன் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது. மூத்த உடன்பிறப்புகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சமூக பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இணையம் தொடர்பான துறைகளில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குரு 7ஆம் பார்வையான ராசிஸ்தானத்தை பார்ப்பதனால மனதளவில் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். இனிமேல் ஒரு புது பொலிவுடன் நீங்கள் செயல்பட போகிறீங்க. பெருந்தன்மையாக எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் பெருந்தன்மையாக செயல்படுவீங்க. அதன் மூலியமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்பட்டு விலகும். குரு 9ஆம் பார்வையான சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதனால எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவங்களுக்கு ஒரு சில வித்தியாசமான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நினைத்த பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி மறைமுகமான திறமையெல்லாம் அதிகரித்து உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பாராட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மனதளவில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். குரு கலஸ்திர ஸ்தானத்தில் நிற்பதனால குடும்பத்தில் உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். தோற்றத்திலேயும் நல்ல ஒரு புது பொலிவு ஏற்படும். நம்ம விருச்சிக ராசிக்காரங்க பேச்சில் நல்ல வன்மையானவங்களாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். அதுவும் இல்லாமல் கனிவாக பேசி மற்றவர்களோட அன்பை எளிதாக கவர்ந்துருவீங்க.
அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா மிகப்பெரிய மாற்றம் தான் ஏற்பட போகுது. இதனால் வரைக்கும் குழந்தைகளை பற்றி ரொம்ப புரிந்துக்காமல் இருந்தவங்க கூட இனிமேல் குழந்தைகளை பற்றி நல்லா பேசி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது. பூர்வீக சொத்துக்களெல்லாம் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்து மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் பெருந்தன்மையாக செயல்படுறதன் மூலிமா உங்களுக்கு வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா மனதில் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. திறமையான குண்டான புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பாக பிரிவினை இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியில் பணிபுரியும் பெண்களுக்கு பணிபுரியும் இடத்துல புதிய பொறுப்பு ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட திறமை வெளிப்படும். அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியர் உங்களை பாராட்டுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. நிறைய மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. கட்டுரை இலக்கியம் சார்ந்த பிரிவுகளில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. அதன் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான சூழ்நிலை நிறையவே இருக்குது. உயர்கல்வி எதை படிக்கலாம் அப்படின்னு ஒரு புரிதல் இல்லாமல் இது வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நல்ல ஒரு தெளிவு ஏற்படும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அலைச்சல்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா மிகப்பெரிய மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் எடுக்கும். அதே மாதிரி ஊதிய உயர்வும் அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பேசுகிறதுலையே நல்ல ஒரு தெளிவான பேச்சு இருக்கும். இதனால் வரைக்கும் ரொம்ப மனசோர்வாக கலப்பாக இருந்தவங்க கூட இனிமேல் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது நல்லா கலகலப்பாக பேசுவீங்க. அதன் மூலியமாகவே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அலுவலகத்திலையும் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலிமாவும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி சில நுட்பமான விஷயங்கள்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய நண்பர்களை நீங்கள் கரெக்டாக புரிந்து வச்சுருப்பீங்க. அதன் மூலியமாகவே உங்களுடைய திறமை வெளிப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் மூலிமா இதனால் வரைக்கும் நல்ல ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பும் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. புதிய தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி விரிவுபடுத்தினீங்கனாலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வேலைக்காக தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்த கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும். திறமையாக செயல்படுவீங்க. அதன் மூலிமா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப நுட்பமாக செயல்படுவீங்க. அதன் மூலியமாகவே மற்றவங்களையும் நீங்கள் எளிதாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பேச்சின் மூலியமே உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் அனைத்துமே கிடைக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த பார்வை பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி கட்சியில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சில எதிர்பார்ப்புகள் நீங்கள் நினைத்த இடத்துல கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த டைமில் கிடைக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறமா மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. துணிச்சலான காரியங்கள்லாம் செயல்படுவீங்க. நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியத்திலையும் செயல்படுவீங்க. அதன் மூலியமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட போகுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமானே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுடைய ரொம்ப மனக்குழப்பமாக தைரியம் இல்லாமல் இருந்த உங்களுக்கு இனிமேல் மனோதைரியம் அதிகரித்து காணப்படும். புத்தியில் ஒரு நல்ல தெளிவும் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். திருப்திகரமான லாபமும் இருக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பதிலெலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்கள் மூலிமா நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே கிடைக்கும். விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா பூமி சம்பந்தமான துறையினருக்கு லாபம் அதிகரிக்கும். விற்பனையும் அதிகரிக்கும். மேலிடத்துல ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். முழு பலன்கள் அனைத்துமே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இந்த விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு குறுக்கீடெல்லாம் அப்பப்போ ஏற்பட்டு மறையும். மனம் தளராமல் எதிரிகளை சமாளிப்பீங்க. கடினமான வேலையையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு துக்க என்மன செவ்வாய்க்கிழமை தோறும் பூஜை செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிடுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.